ஸோ பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்ரிவேஷன் கேட்குறாங்க. ஒவ்வொன்னுக்கான அப்ரிவேஷன் கேட்குறாங்க. இதில எது வந்து சரியானது கேட்குறாங்களா? கரெக்ட் தான் கேட்குறாங்க. இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு யுஎன்இபிங்கிறது என்னது? யுனைட்டட் நேஷன் என்விரான்மென்ட் புரோகிராம். எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1972ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இபிஏங்கிறது வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஏஜென்சி கிடையாது. புரொடெக்ஷன் ஏஜென்சி. ஐயூசிங்கிறது என்ன சொல்றாங்க? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். அடுத்து பார்ப்போம். ஐபிசிசிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் சொல்றாங்க. இன்டர்நேஷனல் வராது, இன்டர் கவர்மெண்டல் பேனல் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ சரியா இருக்கிறது வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஐயூசிஎன் 1948, ஐபிசிசி வந்து 1988ல. ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. யுஎன்இபியும் ப்ளஸ் வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன். 2 பேர் சேர்ந்து தான் 1988 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா?